அன்பு மிகுதியாக கொட்டப்பட்டு வழிந்து ஓடியதால் சச்சரவு கொஞ்சம் குறைந்திருக்கிறது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நாட்டுக்கும் பாடமாகலாம், அன்பு கூடினால் சச்சரவு குறையும். நாட்டுக்கும் பாடமாகலாம், அன்பு கூடினால் சச்சரவு குறையும். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. வெல்கம் டு லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் சுடர்மணி வெஸ்டர்ன் பிரீப்ஸ் வழங்கும் நீயா நானா. அதனால் இதே மாதிரியான வேறொரு வகையிலான ஒரு டாபிக் பண்ணியிருக்கோம். அதில் என்னன்னா, காதலை சொல்லுவதில் யார் பயப்படுவாங்க அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். யாருக்கு பயம் அதிகமாக இருக்கிறது காதலை சொல்லுவதில், காதல்ங்கிற விஷயத்துக்குள் கமிட் ஆவதில், கமிட் ஆன அந்த கமிட்மெண்ட்டை நெக்ஸ்ட் கமிட்மெண்ட்டுக்கு எடுத்து போவதில் அதிகம் பயப்படுவது யாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். சின்ன விஷயம். ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கு. சாதாரண விஷயமா இருக்கும் காதலை பொறுத்த வரைக்கும். அதுல கூட பசங்க பயப்படுறாங்கன்னு பொண்ணுங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க இன்னைக்கு. அந்த பையனை ஒரு டவுன் பண்ற மாதிரி, அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி பேசிட்டா. ஓ, இப்போ மாறிச்சா சீன்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னா அந்த பொண்ணு முன்னால அவன கலாய்ச்சி அசிங்கப்படுத்துறாங்க. வேற என்ன? போது ஆக்சுவலா வீட்ல இருந்து ஃபோன் பேசுறோம் அப்படினா, ஐயோ அப்பா வந்துட்டாங்க, ஐயோ அம்மா வந்துட்டாங்க, இரு அப்புறம் கூப்பிடுறேன், அந்த விஷயத்துக்கே பயப்படுறாங்க. கேஷுவலா ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி கூட பேசலாம், அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. அது ஒரு முட்டை பாத்திரியா? ஆமா சார். வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் என்னன்னு. வால்பேப்பர்ல என்ன வச்சிருந்தீங்க? அவ போட்டு தான் சார் இருந்தேன். ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது மாத்திப்பேன் சார். அப்ப ஈவினிங் கான்ஷியஸா மாத்திடுவீங்க? கரெக்ட்டா பஸ்ல போகும்போது அவகிட்ட பேசிட்டே போவேன். ஸ்டாப் பண்ணனே அப்பவே நான் மாத்திட்டு நான் மாட்டி போயிடுவேன் சார். அந்த பாயா இருக்கணும்டா. பேசுனாங்க, நாங்க ஆபீஷியலா ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசினாலுமே எங்ககிட்ட வந்து திஸ் இஸ் ஆபீஸ், ப்ளீஸ் மெயின்டைன் டெக்கோரம். ஓ, நீங்க நார்மலா இன்னொரு கலீக்ட்ட பேசுற மாதிரி பேசல டெக்கோரம்ன்றவாங்க. சோ இது பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. சரி, நான் ஒரு பிஹேவியர் இப்படி இருக்கு. அப்ப வந்து அவங்க கேட்பாங்க, நீ கமிட்டட் ஆயிட்டியா? அவங்க கூட கமிட் ஆயிட்டா. அப்ப கூட அவங்க சொல்றதுக்கு ஏன் யோசிக்கணும்? சார், என் ரிலேஷன்ஷிப்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என் காதலி ஸ்ட்ராங்கா இருக்கால நான் செக் பண்றேன். நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என் காதலி ஸ்ட்ராங்கா இருக்கால நான் செக் பண்றேன். சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன காரணம்? ஏன் நீங்கள் காதலை சொல்லுவது வெளியில்? சார், ஆக்சுவலா அவங்க தான் வந்துட்டு கமிட்டட் சொல்லாதன்னு சொல்லிடுவாங்க. நம்மகிட்ட பெர்மனன்ட் ஆற வரைக்கும் பிரைவேட்டா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க டிஃபரண்ட் சிக்னல்ஸ் கொடுக்குறீங்க. பட் அது கரெக்ட் தான் சார். எப்பவுமே கேர்ள்ஸ் வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. நம்ம வந்து முழுசா இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்ப நம்ம மிக்ஸ்டு சிக்னல் கொடுக்கும்போது இந்த விஷயத்துல இவ்வளவு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல, இது என்னதான் சொல்ல வரா அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் நம்ம மேல இருந்துட்டே இருக்கும். அது மேரேஜ்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட ஃபேண்டசி தாட்ஸ்ல எனக்கு ஒரு பயம் வந்துச்சு சார். லவ் பண்ணும்போது ஒரு ஏசி வீட்ல குடிச மாட்டேன் அங்கலாம் வந்து நான் இருக்கேன்னு சொல்ற பொண்ணுங்க ஒரு லைஃப்னு வரும்போது அவங்களோட ஃபேண்டசி தாட்ஸ் அதுல திணிக்க ஆரம்பிச்சாங்க. அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக கூடாது. அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா 365 நாளுக்கும் 365 சாரி வேணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. சோ இதெல்லாம் பாக்கும்போது ஓ அப்ப நம்மள ஒரு ஆளே இல்ல போல, தெரியாதனமா லவ் பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு பண்ண வேண்டியது போல அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணுது சார். இப்போ நம்மள நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அவளோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்ற வேண்டியது நான் ஒருத்தனா தான் இருப்பேன். அதுக்காக நான் வேற யாரையும் எதிர்பார்த்து இருக்க முடியாது. சோ என்னால முடியுமா முடியாதா, என்னால முடிஞ்சதை அவளுக்கு பண்ணுவேன். ஆனா சூப்பரா பேசுவார். லைப்ரரியில போய் மைக்ல வச்சு சொல்லுவார், எல்லாரும் தெரியுற மாதிரி சொல்லு அப்படினே போய் லைப்ரரியில போய் சொல்லிடுவார். பாத்தீங்களா? அது மாதிரி ஒரு மைக் கொடுக்குறேன். உங்க காதலை நீங்க அறிவிக்கறனா டிக்ளேர் பண்ணு. அவன் இன்னும் திருந்தல மாமா. ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப உயிருக்கு காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணா அவளை தான் பண்ணுவேன். என்னோட காதலை என் உயிருக்கு வரை அவளுக்கு தான் கொடுப்பேன், என் உயிரையும் அவளுக்கு தான். உங்கள மாதிரி ஆளுங்க ஹைப் ஏத்தினா பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்தீங்க. டைப் செய்து ஹைப் கொடுக்காதீங்கடா. இங்க இருமாப்ல ஹைப் ஆக்காத. அது ஹைப் வாங்குறவனுக்கு பிரச்சனை. நல்ல நிலைமைக்கு வந்து உங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்பேன். அப்ப நீங்க பொண்ணு தரணும். இது நான் உன்ன பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், உன்ன பொண்ணு தரணும். நான் இந்த பொண்ணு பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படியே நீங்க தரலாம், நான் தனியா போயிடுவேன். எல்லாரும் எத்தனையோ பேர் பேசிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கானு தெரியல. ஆனா எனக்கானவனா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு எல்லாம் பிரியாணி காத்திருக்கு, கண்டிப்பா வாங்க. போன்ல மட்டும் பேசிட்டு நாங்களே நேர்ல பாத்துக்காம தான் இருக்கோம். ஆனா அதுக்காக இந்த லவ் எல்லாம் நேர்ல பாத்துக்கிற லவ் விட எந்த விதத்துலயும் குறைஞ்சிராது. கடைசி வரையும் அவனையே லவ் பண்ணி அவனையே கைப்பிடிப்பேன் அப்படின்னு நான் உன் கண்ணோடு கண் பார்த்து கதைத்து உன் கையோடு உறவாடும் நாள் நீ எங்குங்க. நான் அப்பா அம்மா தெரியாதா? இப்ப சொல்றதுதான். ஏன்னா பரவாயில்லையா, சம்மதி இல்லாத என்ன உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்கல அவ்வளவுதானே? என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? அவர் கூட அண்ணா எந்த பாட்டு வேணும்? எந்த பாட்டு வேணும்? ஏய் பாட்டு போடுறா. என்ன ரிசப்ஷன் இந்த நடத்துறேன் வாங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ இப்படி
இந்த மாதிரி வீடியோ பார்த்தா ஒன் டே யூ அண்ட் மீடி வெண்ணமவளை அப்படின்னு தான் சொல்லுவானு. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லை. ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், அதாவது கமிட்டட் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு ஃப்ரீடம் போயிடுமோ, இவங்க கூட பேசக்கூடாது அவங்க கூட பேசக்கூடாது, பொசசிவ்னஸ் உள்ள வந்துருமோ. வச்சிருப்பாங்க அந்த ஆன்சர் தான் நம்ம சொல்லுவோம், நம்மளால முடியாது. நம்ம ஒரு ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே இது சொன்னா நம்ம இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. நம்ம சொன்னா இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார் ஒவ்வொரு வாட்டி சண்டை முடிஞ்சது போதும், சண்டையில் இறக்கும் போதும் அது நான் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, தயவுசெய்து சத்தியம் பண்ணி எனக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட். ரொம்ப எமோஷனல். வந்து திரும்ப ரீபில்ட் பண்ணும். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு சண்டையில இருந்திருப்போம், இல்லனா அந்த ஒரு கம்யூனிகேஷன் லாக் இருந்திருக்கும். அவங்க கிட்ட நம்ம கேட்டு ஆமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ் இட்ஸ் வி மேட் இட் டுகெதர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நம்பிக்கை. யாரா நீங்களா? ஓகே பட் எங்களோட சைடு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியுமே இது கேட்கும்போது இவங்க இன்னுமா நம்மளை நம்பாம இருக்காங்க, எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற கேள்வி வரும். கேள்வி வரதோட கவலையும் ரொம்ப வரும் சார். இது சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. என் மைனஸ் வந்து பெருசாகி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இழந்துருவேணும். அதுக்காக அதை கேட்கறது. அப்போ எங்களோட சைடு நாங்க கவலைப்படுறதுக்கு அதுக்கு மருந்து தெரிஞ்சு அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது அவங்க எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இல்ல பொண்ணு உன்னை விட்டு போக மாட்டேன் எத்தனை தடவை சொல்றது? ரெண்டாவது அதே இன்டென்ஸ்லயோ அல்லது அதை விட கூடுதலான இன்டென்ஸ்லயோ அடுத்த முறை ரியாக்ட் பண்ணலனா உங்களுக்கு அந்த காதல் மேல சந்தேகம் வந்துரும். டோன்ட் டு தட். ஓகே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே சொல்றேன். அது மாதிரி ஒரு ஆரம்ப கட்டம். ஓகே சகஜ மாட்டோம் சாமா தொலைக்கி வைக்கல தேங்க்ஸ் நான் சூப்பர் காஃபி போட்டுக்கல இவன் சூப்பர் ஹஸ்பண்ட் ஆனி அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த அப்புறம் சென்டிகள் அப்படி வந்துருவாங்க தானே. நம்ம எதுக்கு இப்ப பிடிச்சவங்க மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. காதல் உங்களுடைய வாழ்வை மேம்படுத்தும் நம்புற வரைக்கும் அது வேற. சந்தேகத்தோடு ஒரு உறவுக்குள் போகாதீர்கள், அது தொடர்ச்சியாக சந்தேகத்தை தான் பில் பண்ணும். நம்பிக்கையோடு ஒரு உறவுக்குள் செல்லுங்கள், தொடர்ச்சியாக நம்பிக்கை அடுத்த நிலைக்கு எடுத்துச்சு.